ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். லாஸ்ட் 2 எபிசோட என்கேப்சுலேஷன் போய் பார்த்துட்டு இருக்கோம்ல. இந்த எபிசோட என்கேப்சுலேஷன் தான். எப்பயும் போல இதுவும் 3 எபிசோட் தான். லாஸ்ட் எபிசோட என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பைண்டிங் ஃபீல்ட் அண்ட் மெத்தட் என்ன சிங்கிள் யூனிட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல. இப்படி அதுதான் ப்ராப்பரான என்கேப்சுலேஷன், ட்ரெடிஷனல் வே ஆஃப் அச்சீவிங் என்கேப்சுலேஷன். அதுக்கு ஷார்ட் கட் வச்சுப்போம், எல்லாத்துக்கும் ஒரு ஷார்ட் கட் இருக்கும். அதே மாதிரி என்கேப்சுலேஷன் எப்படி ஷார்ட் கட்ல அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுதான் என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கெட் அண்ட் செட் நோன் அஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம என்கேப்சுலேஷன் அச்சீவ் பண்ணலாம், அதோட அட்வான்டேஜஸ் என்ன இருக்கு அப்படின்றத பத்தி இந்த எபிசோட கொஞ்சம் டீடைலா பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் எப்படின்னா என்கேப்சுலேஷன் பார்த்தோம். அதை எப்படி அச்சீவ் பண்ணலான்னா, எப்படி அச்சீவ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம்னா, பைண்டிங் ஃபீல்ட்ஸ் அண்ட் மெத்தட்னா சிங்குலேட் ஒரு ஃபீல்டை எப்படி மெத்தட்ஸோட பைண்ட் பண்ணி அச்சீவ் பண்ணலான்றதை பற்றி பார்த்தோம். இப்போ ஹவு கேன் வி அச்சீவ் என்கேப்சுலேஷன் வித் யூஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி என்கேப்சுலேஷன் அச்சீவ் பண்ணலாம். பட் ஆனால் ப்ராப்பர்ட்டிஸ் நாட் என்கேப்சுலேஷன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் யூஸ் டு அச்சீவ் என்கேப்சுலேஷன், பட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் நாட் என்கேப்சுலேஷன். ப்ராப்பர்ட்டிஸ்ன்றதுனா கெட் செட் நோன் அஸ் ப்ராப்பர்ட்டிஸ். லைக் இங்கே இருக்குல்ல கெட் அண்ட் செட், இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு எப்படி ஒரு என்கேப்சுலேஷனை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற பற்றி பார்க்கலாம். சரிங்களா? எப்படின்னா சேம் திங். இப்போ இதே மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக முடிச்சுப்போம் சீக்கிரம். ப்ரைவேட் ஏதாவது டெக்ட் இல்லை, நல்லா இருக்கே. டியூரேஷனை வச்சுப்போம். சரிங்களா? இப்போ இதுக்கும் என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரிங் கெட் டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனும் செட் டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனும் கிரியேட் பண்ணலாம். ஆனால் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக எப்படி மாற்றலாம்னா பப்ளிக் இன்ட் டியூர் அப்படின்னு வச்சுக்கிறேன். டியூரான் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக வச்சுப்போம். ஓகேங்களா? இங்கே என்ன பண்ண போகிறேன்னா get something அதேதான் return duration set duration is equal to value. இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, இந்த டியூரான் அப்படின்றது லைக் ஒன் மோர் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்க, ஒன் மோர் ஃபீல்டு அப்படின்னு வச்சுப்போம். இங்கே எப்படி இது ஒரு வேரியபிள் ஃபீல்டு இருக்கோ அதே மாதிரி இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்னால் அந்த சிம்பிள் பார்த்துக்கோங்க, அந்த ஸ்பேனர் சிம்பிள் இருக்கும், இது ஃபீல்டு அங்கே எழுதியிருக்கும். கெட் செட் இருக்கிறத வந்து ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் டியூரான் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை கால் பண்ண அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணுன்னா கெட் ரிட்டர்ன் டியூரேஷன். இது என்ன பண்ணுன்னா இந்த வேல்யூவை கெட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். சின்டாக்ஸ், இது வந்து ஒரு சின்டாக்ஸ். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணாலும் சரி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஆரம்பத்தில் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் ஓகே. இப்போ நான் அந்த டியூரான்ற இதை நான் இங்கே கால் பண்ணேன் அப்படின்னா, இந்த கீழே வேறு எங்கே கால் பண்ணாலும் சரி, நான் எங்கெல்லாம் இந்த டியூரான் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணுறனோ அதை கால் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணுன்னா கெட் ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது கெட் ஒர்க் ஆகும். இந்த கெட் ஒர்க் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் டியூரேஷன், இது டியூரேஷனை கெட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதோட வேல்யூ என்னவா மாறிடும் அப்படின்னா 10ஆக மாறிடும். இது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ என்னன்னா 10. சரிங்களா? அது 10ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் இதை நான் கால் பண்ணுற இடத்துல, இதே இடத்துல இது அப்படியே இருக்கட்டும். இப்போது எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? யூடியூப் டாட் டியூரான் இஸ் ஈக்குவல் டு 20 இப்படி வச்சுப்போம். அதே மாதிரி யூடியூப் டாட் டியூரான் இதை நான் கால் பண்ணுறேன். டியூரான்ற இதை நான் கால் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை கால் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, டியூரான் இதை கால் பண்ணும்போது ஐ கெட் அ வேல்யூ 10 ஃப்ரம் அ டியூரேஷனை கால் பண்ணி அதுக்கான வேல்யூ இங்கே வரும். இங்கேருந்து எனக்கு இங்கே வரும் 10 அப்படின்ட்டு. இங்கே டியூரானா என்ன மாற்றுறேன் 20 அப்படின்னு மாற்றிட்டேன். சரிங்களா? 20 அப்படின்னு மாற்றினதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த டியூரானை தானே மாற்றிருக்கேன். ஸோ இங்கே மாற்றும் போது என்ன பண்ணால் செட் டியூரேஷன் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. வேல்யூன்றது என்னன்னா ஒரு பேராமீட்டர் வேல்யூ மாதிரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கான பேராமீட்டர். இங்கே கொடுத்துருக்குள்ள நியூ வீடியோ இதே மாதிரி இப்படி அங்கேருந்து இங்கே வாங்குறதுக்கு இது டிஃபால்ட்டாக இருக்க ஒரு பேராமீட்டர். எல்லா ப்ராப்பர்ட்டிக்கு கொடுத்து சிஸ்டமே சீராக ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஒரு டிஃபால்ட்டான வேரியபிளோட நேம் தான் இந்த வேல்யூ அப்படின்னு வச்சுக்கோம், கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ நான் இங்கே கொடுக்குற 20ன்ற வேல்யூ எனக்கு இங்கே வரும் அப்படின்னா இங்கே வரும். இந்த வேல்யூன்ற வேரியபிள் வந்து அசைன் ஆகும். இங்கேருந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா செட் இந்த டியூரேஷனோட வேல்யூவை 10லேருந்து 20ஆக மாற்றிடும். இங்கே நான் கொடுத்தேன் அப்படின்னா இங்கேருந்து அந்த வேல்யூ எங்கே வரும், இங்கே வரும். இங்கேருந்து எங்கே போகும், இங்கே போயிடும். சரியா? இங்கே என்ன பண்ணணும் அதே தான். லைக் இங்கே பண்ணியிருக்கல கெட் வீடியோஸ் எட் வீடியோன்னு ஃபங்க்ஷன் பண்ணது தான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், சிம்பிளாக ஒரு இடத்துல முடிச்சிருக்கேன். இதை தான் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து எப்படின்னா ஜாவாவை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஜாவாவில் இதை வந்து என்ன சொல்லுவாங்க கெட்டர் ஃபங்க்ஷன் செட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாவாவில் ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது. வி ஹேவ் அ ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஷீஷா. இது ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஆனால் ஜாவாவில் வந்து யாராலையுமே இது இப்படி பண்ண முடியாது, இப்படி பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இப்படி பண்ண முடியாது அவங்களால. அவங்க என்ன பண்ணணும்னா கெட் பண்ணுறவங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும், செட் பண்ணுறவங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அவங்க அப்படி தான் பண்ணியாகணும். ஆனால் நமக்கு வி கேன் டன் இட் பை அ ப்ராப்பர்ட்டிஸ். நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது.
இந்த அட்வான்டேஜ் இருக்குங்க. இது வந்து நமக்கான அட்வான்டேஜ், ஷீஷாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கான அட்வான்டேஜ். சரிங்களா, டாட் அளவுக்கான அட்வான்டேஜ். இது ஈஸியாக பண்ணிடுறேன். இப்போ அதே மாதிரி தான் இங்கே நான் இந்த டியூரான்றதை கால் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எனக்கு 20. சரி, இந்த இடத்துல பிளேயிங் டைம், டியூரேஷன் ஃபஸ்ட்டு அதே மாதிரி என்னோட இடத்துல கால் பண்ணுறேன். இது வந்து இன் மை பிசி டியூரேஷன் டைம் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் என்னோட சிஸ்டமில் நான் மாற்றுறேன் 20 அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் மேலே செக் பண்ணுவோம். டாட் ப்ளே 10 தான் இருக்கும். இங்கே மாற்றிட்டேன். நான் மாற்றினதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டாட் ப்ளே கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 20ன்னு வந்துடும். அதே மாதிரி அப்புறம் இது என்னோடய சிஸ்டமில் நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 20ன்னு இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு நான் இதை கால் பண்ணுறேன். இந்த டியூரானை நான் கால் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் கால் பண்ணுறது நம்ம டியூரான் அப்படின்றத கால் பண்ணுறேன். அந்த ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணுறது மூலிமா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா அதுக்கான வேல்யூ டேரெக்டாக கிடைக்காம அது என்ன பண்ணுன்னா டியூரேஷன் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் இருக்க வேல்யூவை கெட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். லைக் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் சேர்ந்து இங்கே ஒரே இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் சேர்ந்து பில்ட் பண்ண தான் ப்ராப்பர்ட்டி. ரெண்டு ஃபங்க்ஷனை தனித்தனியாக எழுதிட்டு உட்காந்துருக்காம இது ஒன்றோட முடிச்சுட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சது தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, நான் இதை கால் பண்ணுறேன். ஸோ எனக்கு அங்கே வேல்யூ கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா செக் பண்ணி பார்க்குறேன் அங்கேயும். ஸோ எனக்கு இங்கேயும் எனக்கு கிடைக்குன்னா 10ன்ற வேல்யூ தான் கிடைக்கும் ஃபஸ்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுறேன்னா அதை நான் ரீஅசைன் பண்ணுறேன். டியூரானுக்கான ப்ளே டைமை நான் மாற்றுறேன். அப்படியே மாற்றினதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்குறேன். அங்கேயும் மாறி இருக்கும், என்கிட்ட பார்த்தாலும் என்கிட்டையும் மாறி இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு என்கிட்ட, அப்புறம் என்னோட இடத்துல ப்ளேயிங் டைம், அப்புறம் சிஸ்டமில், அப்புறம் என்னோட இடத்துல மாற்றுறேன். என் இடத்துல மாற்றினதுக்கப்புறம் சர்வர்லேயும் மாறும், என்கிட்டையும் வரும். டேட்டாவை என்ன பண்ணுறேன், கெட் பண்ணுறேன், செட் பண்ணுறேன். அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே பார்க்குறேன், இங்கேருந்து கொண்டு போய் அங்கே மாற்றுறேன். கெட் பண்ணுறேன், செட் பண்ணுறேன். இதுதான் என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ். கெட் அண்ட் செட் நோன் ஆஸ் அ ப்ராப்பர்ட்டிஸ். மேபி ஒரு கொஸ்டின் கேட்கலாம், கெட் அண்ட் செட்டுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு என்கேப்சுலேஷன் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டியூரபிலிட்டி அவன் காம்பேக்ட் தான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த கோட் ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். இந்த கெட்டர் சென்டர் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் மேபி இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரைஸ் பண்ணலாம். என்கேப்சுலேஷனுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ்க்குமான டிஃப்ரென்ஸ் என்ன, இதுதான் என்கேப்சுலேஷன். ஃபஸ்ட்டு பண்ணோம் பார்த்தீங்களா, பைண்டிங் ஃபீல்ட் அண்ட் மெத்தட் என்ன சிங்கிள் யூனிட், இதுதான் என்கேப்சுலேஷன். அப்படி இருக்கும்போது என்கேப்சுலேஷனுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ்க்குமான டிஃப்ரெண்ட் என்ன, என்கேப்சுலேஷன் ட்ரெடிஷ்னல் வே binding field and use based on a bind field with the two functionalities. After we get a character is something properties na enna, it's a new thing. It's enna code கம்மியாக இருக்கும், ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டபிள் ஈஸியாக இருக்கும், கோட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கொஷின் உங்களுக்கு ரைஸ் பண்ணலாம், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் என்கேப்சுலேஷன் அப்படின்ற மாதிரி. சரிங்களா, அண்ட் தென் இதுதான் என்கேப்சுலேஷன். இவ்வளோ தான். அங்கேருந்து கொண்டு வந்து இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறோம், அங்கேருந்து கொண்டு வரோம். அது டேரெக்டாக கொண்டு போடாமல் நடுவில் ஒரு ஆளை நிறுத்துகிறோம், அதுதான் ஃபங்க்ஷன்ஸு. அது நடுவில் ஒரு ஆளை நிறுத்துகிறோம், அதுதான் ப்ராப்பர்ட்டிஸ். கெட் அண்ட் செட் சீரீஸாக. இதில் என்ன பண்ணலான்னா, எனக்கு நான் கெட் மட்டும் கொடுக்கலாம். சரிங்களா, அப்படி இல்லைன்னா நான் செட் மட்டும் கொடுக்கலாம். சரிங்களா, நாங்கள் இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இப்படி நான் கொடுத்துட்டுனா உனக்கு கெட் ஆக்சஸ் மட்டும் இருக்குது, கெட் மட்டும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் செட் மட்டும் கொடுக்கலாம். ரெண்டுமே வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்கே நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அவனுக்கு நான் வந்து கெட் ஆக்சஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறேன், செட் மட்டும் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அவனை கெட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் அவனுக்கு அதனால கெட் பண்ணி பார்க்கவே முடியாது. இப்போ சப்போஸ் நான் அவனுக்கு செட் மட்டும் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, சரி கெட் மட்டும் தான் கொடுக்க போகிறேன்னா அவனால் செட் பண்ணவே முடியாது. சரிங்களா, இதுதான் என்கேப்சுலேஷன். இதில் ஒன் மோர், நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஒன்று இருக்கும். எப்படின்னா ஸ்ட்ரிங் வீடியோ டியூரேஷன் அப்படின்ட்டு ஒன்று. இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, திஸ் டாட் வீடியோ இஸ் ஈக்குவல் டு வீடியோ, திஸ் டாட் டியூரேஷன் இஸ் ஈக்குவல் டு டியூரேஷன். இந்த மேபி இந்த சென்டென்ஸ் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. என்னென்னா இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. லைக் கன்சிடராக கால் பண்ணுவோம். லைக் இங்கே நான் என்ன இன்ஸ்டன்ஸ் பேராமீட்டர்ஸ் கன்சிடராக கொடுத்துருக்கேன் அப்படின்னா இங்கேருந்து கால் பண்ணுவோம்ல. இந்த இடத்துல ஏதாவது வேல்யூ சம் அப்படின்னு கொடுக்குறேன், இந்த இடத்துல 23 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே என்ன பண்ணுன்னா, இங்கே பேராமீட்டர் தான், ஜஸ்ட் பேராமீட்டர் கன்செப்டாக பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். இந்த சம்முன்ற வேல்யூ எனக்கு எங்கே போகும் அப்படின்னா இங்கே வரும். இந்த டியூரேஷனில் 23 வேல்யூ வரும். இங்கேருந்து என்ன பண்ணுறோன்னா, திஸ் டாட் வீடியோ, திஸ் அப்படின்றது என்னன்னா, திஸ் எதை மீன் பண்ணால் கரண்ட் வேரியபிள் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை டிஃபைன் பண்ணோம். திஸ் அப்படின்றது என்னன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஓகேங்களா,
வெளியே இருக்கிறது தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஓகேவா? கரண்ட் இது வந்து இங்கே வீடியோன்றது என்னன்னா லோக்கல் வேரியபிள். இது வந்து லோக்கல் வேரியபிளையும் இது வந்து வெளியே இருக்க ஃபீல்டையும் மீன் பண்ணும். சரிங்களா? இதோட நேமும் சேமாக இருக்குது அப்படின்னும் போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க இந்த திஸ் எதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெளியே இருக்க ஃபீல்டை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரி, இந்த திஸ் டாட் வீடியோ அப்படின்னா இந்த இதுக்கு நான் சப்போஸ் ஆனால் நேம் வேறையாக இருக்குது அப்படின்னா இதுக்கான வேறையாக இருக்குது அப்படின்னா எனக்கு தேவையில்லை, அந்த திஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் நிறைய இடத்துல அந்த கன்செப்ட் அனலைசேஷன் பண்ணியிருப்பாங்க, காமனாக கொண்டு வந்துட்டாங்க அந்த கான்செப்டை. அது ஃபஸ்ட்டு கெட்ட செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தப்போ மேபி அப்படி தான் அப்படி பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ அது நமக்கு தேவை கிடையாது அந்த அளவுக்கு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் இப்படி கன்செப்டால தான் இனிஷியலைஸ் பண்ணணுமா? கன்செப்டால தான் இனிஷியலைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாலும் எனக்கு தெரியாது. மேபி அது தேவையில்லாமல் கூட இருக்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு அது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரிங்களா? ஸோ நம்ம இப்படியே அதை பண்ணிக்கலாம். சேம் திங். ஸோ இதுவே போதும், இப்படி நம்ம பண்ணதே போதும். இந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கலாம். இது பாலசி ஆனால் திஸ் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. திஸ் கீவேர்டோட பர்பஸ் மட்டும் என்ன தெரிஞ்சுக்காங்க. திஸ் கீவேர்ட் இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை அ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அது கரண்ட் வேரியபிளுக்கும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக டிஃப்ரெண்ட். கரண்ட் வேரியபிள்ன்ற என்னன்னா லோக்கலாக இருக்க வேரியபிள் தான். அந்த லோக்கலாக அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குல்ல, அது கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் கிடையாது, ஃபங்க்ஷனுக்கும் அதே தான் பொருந்தும். ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு லோக்கல் வேரியபிள் இருக்குது. அந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா நான் வெளியே இருக்க குளோபல் வேரியபிளும் கால் பண்ணணும் அப்படின்னா ரெண்டும் சேம் நேமாக இருக்கும்போது திஸ் டாட் அப்படின்னு கொடுத்தேன். திஸ் டாட்னு கொடுக்குறது எல்லாமே குளோபல் வேரியபிளையும், நார்மலாக இருக்கிறது வந்து லோக்கல் வேரியபிள் டிஃபைன் பண்ணும். ஸோ திஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆர் கரண்ட் அந்த குளோபல் வேரியபிள் டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஓவரால் என்கேப்சுலேஷன். ஸோ ஐ திங்க் ஓவராலாக ஊப்ஸோட 4 பில்லர்ஸையும் கவர் பண்ணியிருக்கோம். லைக் இந்த பில்லர்ஸ் எனக்கு ஊப்ஸ் நம்ம ஓரளவு ஈஸி தான், அந்த ரொம்ப டஃப்லாம் நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் டஃப், கைண்டாக ஒரு மாதிரி இருக்கலாம். நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு வெரி ஈஸி. ஓகேங்களா? நீங்கள் ஈஸியாக ப்ரொஃபஷனல் ஆயிடலாம். யூ கேன் பி எ ப்ரொஃபஷ்னல். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுட்டு படிக்க பாருங்கள். ஸோ டோன்ட் மெமரைஸ் சச் திங்ஸ். எதையும் மெமரைஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் டிட்டோ பண்ணாதீங்க, ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொன்றா நிறைய நான் ஒரு லாஜிக் எழுதிருக்கேன்னா நீங்கள் ஒரு லாஜிக் எழுதுங்க. நான் இந்த யூடியூப் வீடியோன்னு வந்தேன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்ட்டு. ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு லாஜிக் எழுதுங்க, அந்த லாஜிக் வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள். சரிங்களா? அதுதான் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? பார்ப்போம்.